பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழகான பட்டாம்பூச்சியை போன்றது. ஒரு கம்பளி பூச்சி தான் பட்டாம்பூச்சியாக உருமாறுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் கூட. பாருங்க, ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி அழகான பட்டாம்பூச்சியாக உருமாறுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கூட அருவருப்பான பாவ வாழ்க்கையிலிருந்து உருமாற்றி அழகான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். பாவத்திற்கு மரித்த நாம கிறிஸ்துவுக்குள் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட நாம மீண்டும் அந்த பழைய பாவத்திலே இருப்பது சரியானதா என்பதை நாம நிதானித்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி அழகான பட்டாம்பூச்சியாய் மாறின பின்பு மீண்டும் அது கம்பளி பூச்சியாய் மாறாதோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனம், பாவத்துக்கு மரித்த நாம இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறதாம். நாம எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்பொழுதே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புது ஜீவியா எழுப்பப்பட்டோம் என்று அதே வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மண்ணிலே ஊர்ந்து கொண்டிருக்கிற கம்பளி பூச்சியாகவா, இல்லை சுதந்திரமாய் பறந்து திரிகிற பட்டாம்பூச்சியாகவா? எப்படி பட்டாம்பூச்சி கம்பளி பூச்சியாக மாறாதோ அதே போல கிறிஸ்துவுக்குள் பிழைத்த நாம மீண்டும் பழைய பாவத்திற்கு திரும்ப கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க விட்டு வந்த உங்கள் பழைய பாவம் உங்களை மீண்டும் இழுத்து கொண்டிருந்தால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பழைய பாவம் உங்களை மேற்கொள்ளாத படிக்கு உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவராலே மாத்திரமே உங்களை மீட்க முடியும். அவர் உங்களை ரட்சித்து புதிதாக்குவார். நாம கம்பளி பூச்சியை போல இந்த பூமியிலே ஊர்ந்து போகாத படிக்கு வண்ணமயமான பட்டாம்பூச்சியை போல பறந்து பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுவோமாக. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நமக்கு இந்த பூமி நிரந்தரமானது அல்ல. நாம கிறிஸ்துவுக்குரியவர்கள், நாம பரலோகத்துக்குரியவர்கள். ஆகையால் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுவோம். தேவனையே நாடுவோம். நம்முடைய தேவனை மாத்திரமே நாடுவோம். ஆமீன்.